மக்களை குடிக்க வைத்தார், ரோட்டில் குடிக்க வைத்தார். மக்களுக்கு நாதி இல்லை, எங்கள் வயலுக்கு நீதி இல்லையா? ஆஸ்மான் தரசே, ஆஸ்மான் தரசே, பட்டியல் நிர்வாணம் என்னாச்சு? இளைஞருக்கு எல்லாம் போதையில் குடிக்க வைத்து கிடக்க வைத்தாயே. பாதுகாப்பில்லை, 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 மக்களுக்கு பாதுகாப்பில்லை. அதாவது இன்றைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பட்டியல் பிரிவுடைய ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் மகளிர் உதவித்தொகையாக கொடுக்கப்பட்ட 5000 ரூபாயுடைய நிதியை தன்னுடைய தந்தையார் கலைஞர் எப்படி கலர் டிவிக்காக தேசிய எஸ்சி ஆணையத்துடைய எஸ்டி ஆணையத்துடைய பணத்தை எடுத்து கலர் டிவி கொடுத்தாரோ, அதுபோல எஸ்சி எஸ்டி ஆணையத்துடைய மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த மக்கள் முன்னேற்றக்கூடிய நிதியை எடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 5000 ரூபாயை கொடுத்திருக்கிறது. 5000 ரூபாய் கொடுத்ததற்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. நீங்கள் 5000 மட்டும் கொடுக்கக்கூடாது, பழைய பாக்கி 28,000 கொடுக்க வேண்டும் என்பதை ஸ்டாலின் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி ஐயா மாதம் 2000 ரூபாய் தருவதாக ஒட்டுக்கொண்டார். இவர் 2000 ரூபாய் கொடுக்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 5000 ரூபாயை கொடுக்கிறீர்கள். பொங்கல் பரிசு 3000 ரூபாய் கொடுத்து அடுத்த 25 நாட்களிலும் தமிழக மக்களிடையே உங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு இப்போது 5000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இந்த 5000 ரூபாயை இன்னும் 25 நாட்களுக்கு பின்னால் நீங்கள் 5000 அல்ல, வீட்டுக்கு வீடு 5 லட்சம் ரூபாயை கொடுத்தால் கூட இனி ஒருபோதும் திமுக அரசு தமிழகத்தில் மீண்டும் வராது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கரண்ட் பில்லுடைய கட்டண விலை உயர்வு எவ்வளவு, வீட்டு வரி ரசீது எவ்வளவு, சாராய பாட்டிலுடைய விலை உயர்வு எவ்வளவு, இன்னைக்கு வீட்டில் பட்டா வாங்கக்கூடிய விலை உயர்வு எவ்வளவு ஏறி இருக்கு. ஒவ்வொரு நடுநிலை மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த அரசாங்கத்தால் பாதிச்சிருக்கு. இந்த 5000 ரூபாய் கொடுத்து ஏமாற்றக்கூடிய எம்எல்எம், அதாவது ஒருவனுக்கு ஆசையை தூண்டினால் எதை வேண்டுமானாலும் பெறலாம்னு சதுரங்க வெட்டியை சொல்லுவாங்க. எனக்கு அந்த சதுரங்க வெட்டியுடைய ஹீரோவும் தமிழகத்துடைய ஸ்டாலினும் ஒரே மாதிரியாக தெரிகிறார்கள். தமிழக மக்களை ஏதாவது ஒரு ஆசையில் தூண்டி ஏதோ இலவசங்களை கொடுத்து மீண்டும் தமிழகத்தை சுரண்டலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி ஒருபோதும் தமிழக மக்கள் பலியாடுகளாக இருக்க மாட்டார்கள். மீண்டும் வரப்போகிற ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எடப்பாடியார் ஆட்சி தான் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டி.எஸ். பாண்டியராஜ், மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர், மாவட்ட தலைவர், ஒன்றியம்.